எல்லா சாதனைகளும் இளமையின் சாதனைகளே. உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவனுடைய வயது 20. ஜான்சி ராணி வாளெடுத்து குதிரையிலே ஏறிய போது நாட்டு விடுதலைக்காக அவளுடைய வயது 18. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது 21. கவிஞர் ஷெல்லி உலக புகழ்பெற்ற கவிதையை எழுதிய போது அவருடைய வயது 20. உலக புகழ்பெற்ற கவிதையை. இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் நியூயார்க் நகர வீதிகளிலே தன்னை ஒரு ஆராய்ச்சியாளனாக அறிமுகப்படுத்தி கொண்ட போது அவனுடைய வயது 20. எத்தனை பேருக்கு தெரியும் இது? பெரும்பாலான சாதனைகள் இளமையின் சாதனைகளே. நம்மளால முடியுமா? நம்ம ஏழை பிள்ளையா இருக்கிறோமே, நம்ம சின்ன பையனா இருக்குமே, நமக்கு ஆங்கிலம் தெரியலையே, அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை இட்டேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் கொஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோம் பாரதி. என்ன அர்த்தம்? நெருப்புல பெரிய நெருப்பு சின்ன நெருப்புன்னு உண்டா? ஒரு காட்டை எரிப்பதற்கு ஒரு பொறி போதும். இந்த நாட்டை ஆள்வதற்கு 7th டே ஈடன் பள்ளி அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற மாணவனோ மாணவியோ போதும் இந்த நாட்டை ஆள்வதற்கு. முடியும் என்று நீ நம்பு. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்தையே ஒளிமயமாகட்டும், நீ போய் படிக்கணும்னா பல்பு போட்டனா அவன் தான், இல்லைன்னா நீ படிக்க முடியாது. இப்போ அமெரிக்க பாராளுமன்றத்தையே வியக்க வைத்த ஒரு சம்பவத்தை உங்களுக்காக சொல்லுகின்றேன். அவன் 4வது படிக்கும்போது அவங்க டீச்சர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, இதை கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட மட்டும் கொடு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இதில் பாதி உங்களுக்கு தெரியும், மீதி தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கொண்டு போய் கொடுக்குறான். அந்த தாய் அந்த கடிதத்தை படித்தவுடன் தேம்பி தேம்பி அழுகின்றாள். என்னம்மா எழுதியிருக்காங்க டீச்சர்னு கேட்குறான். 4வது படிக்கின்ற 10 வயது சிறுவன். ஒரு நொடி நிதானித்த அந்த தாய், உலகத்திலே நீ தாண்டா புத்திசாலியா, உனக்கு வாத்தியாருங்களால் கூட சொல்லிக் கொடுக்க முடியலையா, உன்னை நாளைக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கிற நூலகத்துக்கு என்னை அழைச்சிட்டு போய் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தந்தை இல்லை. நான்சி எடிசன் என்ற தன்னுடைய தாயினால் வளர்க்கப்பட்டவன். அடுத்த நாள்ல இருந்து அவன் அதை அப்படியே நம்புறான். நூலகத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த தாய் எந்தெந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று பக்கத்திலேயே காலையிலிருந்து மாலை வரை அமர்ந்து சொல்லித் தருகின்றான். தொடர்ந்து படிக்கின்றான். மிலோனா பார்க் என்ற இடத்திலிருந்து 1888ஆம் ஆண்டு நண்பர்களே, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் உள்ள புத்தகங்களை ஒழுங்கு செய்கின்றான். ஒரு கடிதம் கீழே விழுகின்றது. கடிதத்தை எடுத்து படிக்கின்றான். அந்த கடிதம் அந்த ஆசிரியை 4ஆம் வகுப்பு தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கும்போது எழுதி தன்னுடைய தாய்க்கு கொடுத்த கடிதம். தாய் சொன்னது, உலகத்திலே நீ புத்திசாலி என்று உன்னுடைய ஆசிரியை எழுதியிருக்கின்றாள் என்று. அதை படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகின்றான். ஏன் தெரியுமா? உங்களுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாள் குழந்தை. இந்த பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் எந்த பள்ளிக்கூடத்திலும் படிக்க முடியாது. இதை தெரிந்து கொள் என்று. அதற்கு பின்னால் ஒரு கடிதம் இருக்கிறது. அதிலே அந்த தாய் எழுதியிருக்கின்றாள், அந்த ஆசிரியை நேராக சென்று நான் பார்த்து, என்னுடைய பிள்ளை அமெரிக்க பள்ளிகளிலே படிக்க முடியாத முட்டாள் குழந்தை என்று நீ சொல்லிவிட்டாய். இந்த அமெரிக்கா மட்டுமல்ல, இந்த உலகமே என்னுடைய பிள்ளையினுடைய வரலாற்றை கண்டுபிடிப்புகளை ஒரு நாள் படிக்கிறதா இல்லையா பார், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றாள். உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான். ஒரு நாள் அமெரிக்காவில் இன்டர்நேஷனல் எக்ஸ்போன்னு ஒவ்வொரு நாட்டிலும் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் அத்துணையும் கொண்டு வந்து வைக்கின்றார்கள். 27 வயது நிரம்பிய தாமஸ் ஆல்வா எடிசன் கிராமபோன் என்ற ஒலியை பதிவு செய்து ஒலியை திரும்ப நம்மளுடைய பேச்சை நம்மளே கேட்கறது இப்போ 1000 இருக்கு. அன்று அது கண்டுபிடிப்பு. அதை கொண்டு போய் அந்த எக்ஸ்போவில் வைக்கிறான். காப்புரிமை பெற்றிருக்கின்றான். ஆனால் ஜான் கிளமெண்ட் என்ற ஒரு விஞ்ஞானி, இது அந்த எக்ஸ்போவுக்கு தலைமையேற்ற விஞ்ஞானி, எல்லா நாட்டுக்காரர்களும் இது மாதிரி வாய்ப்பே இல்லை, இது சாத்தியமே இல்லை, இவன் மேஜிக் செய்கிறான், மெஜிஷியன், ஹீ இஸ் நாட் ஏ சயின்டிஸ்ட்,
இவனை வெளியில் அனுப்பலைன்னா நாங்கள்லாம் இதில் இருக்க மாட்டோம்னு சொல்லி பயமுறுத்தணுன்னா இவனை தாமஸ் ஆல்வா எடிசனை கிராமஃபோனோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் வெளியில் விட்டுறான். உண்மை சம்பவம். முயற்சியை கைவிடாத தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய கண்டுபிடிப்பை கொண்டு போய் பக்கத்தில் இருந்த அரங்கத்தில் வைக்கிறான். சும்மா சாதாரணமாக இருந்த கிரவுண்டில் வைக்கிறான். அத்துணை கூட்டமும் இங்கே வந்து விடுகிறது அவர்களுடைய பேச்சை பதிவு செய்து திரும்ப கேட்பதற்காக. அமெரிக்க பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது இது பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கிறது. இது உண்மையா பொய்யா? 3 பேர் உள்ள குழுவை அனுப்புகிறார்கள். வந்து கண்டுபிடிச்சிட்டு அவன் காப்புரிமை வாங்கியிருக்கான், இது விஞ்ஞான கண்டுபிடிப்புடா, இது மேஜிக்லாம் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். ஆடிப்போன அமெரிக்க ஜனாதிபதி குரோவர் எல்லாரையும் அழைச்சு முதல்ல போய் அவனை அழைச்சிட்டு வாங்கயா, பாராளுமன்றத்தில் வச்சு அந்த யார் அவனை வெளியில் அனுப்பிச்சானோ அந்த கிளமெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிடுங்க, பாராளுமன்றத்தில் அவனை பாராட்டுவாங்க. தாயையும் பிள்ளையையும் பற்றி உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அழைச்சிட்டு வந்து பாராளுமன்றத்தில் சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்தில் உட்கார வச்சு இவனை புகழ்ந்துட்டு இருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உட்காந்துருக்காரு. சபாநாயகர் திரும்பி கேட்குறாரு, இவ்வளோ பெரிய மரியாதையை அமெரிக்க பாராளுமன்றத்தில் கொடுக்குறோம், நீங்கள் கவலையாக உட்காந்துருக்கீங்களே ஏன்னு கேட்குறேன். அவன் எந்திரிச்சு பேசுகிறான், பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே, உள்ளபடியே இது எனக்கு வியப்பாக இருக்கிறது. நான் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினேன் உண்மைதான், அதை நீங்கள் பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? நான் இந்த அமெரிக்க பள்ளியிலே படிக்கவில்லை, இந்த அமெரிக்க பள்ளிகள் என்னை உருவாக்கவில்லை, என்னை உருவாக்கியது என்னுடைய தாய் நான்சி எடிசன். என்ன ஏண்டா பாராட்டுறீங்கிறான். வியந்து போன அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்ன தாண்டா வேணும் உனக்குங்கிறான். என்னுடைய தாய் இங்கிலாந்து நாட்டிலே பிறந்தவள், இங்கிலாந்து பாராளுமன்றம் என்னுடைய தாயை பாராட்ட வேண்டுமே ஒழிய என்னை அல்லங்கிறான். நடந்துச்சு என்ன தெரியுமா? இதை அறிந்த இங்கிலாந்து ஒரு தனி விமானத்தை அனுப்பி தாமஸ் ஆல்வா எடிசனையும் அவளுடைய தாய் நான்சி எடிசனையும் விமானத்திலே அமெரிக்காவிலிருந்து ஏற்றி இங்கிலாந்திற்கு கொண்டு வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயை பாராட்டிய பிறகுதான் அந்த ஏழை மாணவன் ஓய்ந்தான். அத்துணை கண்டுபிடிப்புக்கும் காரணம் என்னுடைய ஏழை தாயே என்பதை பாராளுமன்றத்திலே பாராட்ட வைத்து தன் தாய்க்கு நன்றியை செலுத்தினான். இதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட ஏன் சொன்னேன்னா, பள்ளிக்கூடத்திலே படித்தாலும் சரி, வெளியிலே கற்றுக்கொள்ள வேண்ட ஆர்வம் இருந்தாலும் சரி, புத்தகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். சரி, கல்வியினுடைய அருமை தெரியுது, படிப்பினுடைய பெருமை தெரியுது, வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? ஒழுக்கம்னு சொல்றாங்களே, என்ன பேசும்போது கூட தீபக் குறிப்பிட்டார், ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. பள்ளிக்கூடங்களிலே 10ஆம் வகுப்பு படிப்பதிலிருந்து கல்லூரியில் காலெடுத்து வைக்கும் வரை மனதில் படுகின்ற ஆசைகளை அத்துணையையும் பட்டியல் போட்டு அனுபவிக்க வேண்டும் என்று யாரேனும் நினைத்தால் வாழ்க்கையிலே தோற்று போய் விடுவீர்கள். காவல்துறை அதிகாரியாக நான் இதனை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் தெரியுமா? இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். இதை சொல்லித் தருவதற்கு நானோ உங்களுடைய தாளாளரோ தேவையில்லை, நீங்களே போதும். ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? விட்டொழித்தால் என்ன நடக்கும்? மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீ வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமென்றால் மனதை கட்டுப்படுத்து. எப்படி கட்டுப்படுத்துவது? ஒரு விவசாயி பயிரை வளர்க்கும் போது களைகளை அகற்றி பயிரை வளர்த்தெடுப்பதைப் போல அற்புதமான மனதை பாதுகாப்பதற்காக கெட்ட எண்ணங்கள் மனதிலே போகாமல் காவல்காரனை போல் பாதுகாத்துக்கொள். உன்னுடைய மனம் அற்புதங்களை விளைவிப்பதை நீ காண்பாய். உன்னுடைய சிந்தனைகள் அத்துணையும் சிந்தனை சிதறலின்றி படிப்பிலே நிற்கும். எப்படி சூரிய கதிர்களை
பூத கண்ணாடின்னு சொல்றீங்கல்ல, கண்ணாடியின் மூலமாக, லென்ஸின் மூலமாக ஒரு பேப்பரிலே அத்துணை கதிர்களையும் குவித்தால் பேப்பர் பற்றி எரிகிறதா இல்லையா? உங்களுடைய சிந்தனை அத்துணையும் படிப்பிலே குவித்தால் படிப்பு பற்றி எரியும். நீங்கள் சொன்னதை கேட்கும். அத்துணைக்கும் காரணம் அடிப்படை ஒழுக்கமே. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிப்படும். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் தன் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். ஜனாதிபதி எழுதுகிறார். ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் பசியோடு இருந்தா கூட தப்பா செய்யாத. இதெல்லாம் நீ செஞ்சன்னா உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும், உழைப்பில்லாத செல்வம், ஒழுக்கமில்லா உயர்பேர் அறிவும், ஒழுக்கமில்லாத அறிவு, மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை பள்ளியிலே படிக்கும் போதே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? 1000 பள்ளிக்கூட மாணவர்களிடம் 100 பள்ளிக்கூடத்திலே சமீபத்திலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அருமையானதொரு பள்ளியை தம்பி தீபக் அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை நான் அறிந்த காரணத்தினால் இந்த அரங்கத்திலே இருப்பவர்கள் யாரும் இதிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக உண்மை சம்பவங்களை பதிவு செய்கின்றேன். கணக்கெடுப்பினுடைய முடிவு ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் இல்ல, மாணவர்களையே அதிர வைத்தது. பள்ளி மாணவர்களை 1000 மாணவர்களிடம் பாம்பே, டெல்லி, கல்கட்டா, சென்னை, நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு இடத்துல வடலூரில் வள்ளலார் பூமியில் படிக்கிறதுனால நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள். நகர்ப்புறத்திலே படிக்கின்ற பிள்ளைகளிடம் எடுத்த கணக்கு முடிவு 67% மாணவர்களும் 31% மாணவிகளும் செல்போனிலே ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது எந்த நேரத்திலே எப்படி மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சிந்திக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். தம்பி தீபக் குறிப்பிட்டாரே செல்போன்னால என்னென்னலாம் நடக்குதுன்னு. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் தெரியுமா? நீங்கள் சொல்லித்தரவில்லை என்றால் சினிமாக்களும் டிவிக்களும் செல்போன்களும் ஒன்றுமே அறியாத இந்த இளைய பிள்ளைகளை தவறாக வழிநடத்திவிடும். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய பிஞ்சு குழந்தைகளினுடைய நெஞ்சங்களை அடித்து செல்லுகிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். கிராமங்கள் தோறும் 50 ரூபாய்க்கு செல்போன் ரிப்பேர்னு கடை வச்சிருக்கான். ஒருத்தன் கூட செல்போன் ரிப்பேர் பண்றதில்லை. ஆபாச படங்களை தரவிறக்கம் செய்து தருகிறார்கள். இதை இந்த பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து பார்க்கின்றார்கள். பெற்றோர்களினுடைய வளர்ப்பினுடைய குறைபாடுகளும், ஆசிரியர்களுடைய போதிப்பின் போதாமையும், நீர்த்து போன நெறிமுறைகளும், அபரிமிதமான இணையதள வளர்ச்சியும், சமூகத்தினுடைய அவலங்களும், 2 தலைமுறைகளுக்குள் ஏற்பட்ட சமுதாய சீரழிவு இந்த பிள்ளைகளை தவறான பாதையிலே அடித்து செல்கின்றன. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தயவு செய்து நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பரிமாறிக்கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் செல்போனிலே பார்க்கிறது என்று நீங்கள் நினைக்கின்ற அத்துணையையும் இந்த உலகம் பின்னால், செல்போனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் பின்னால் பார்க்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். டெலிட் போட்டோ அனுப்பிச்சிட்டு மெசேஜ் போட்டுட்டு டெலிட் ஃபார் ஆல், எல்லாம் அலைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி. நீ அனுப்புகிற அத்தனையும் மெசேஜ், ஃபோட்டோ அத்துணையும் டவருக்கு போய் குக்கீஸ் ஹிஸ்ட்ரியில் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தான் தோழனுக்கோ தோழிக்கோ போகும். திரும்ப அதை எடுக்க வேண்டும் என்று என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் நினைத்தால் ஒரு நொடியிலே எடுத்து விடலாம். மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், அதிர்ந்து போவீர்கள். ஒரு பொண்ணு +2 படித்து முடித்த உடனே அந்த பொண்ணை கல்லூரிக்கு அனுப்புகிறவங்க அப்பா, நீ பஸ்ஸில் கூட போக வேண்டாமா, ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி விட்றான், ஆட்டோ டிரைவர்கிட்ட கூட பேச வேண்டாமா, ஆட்டோ டிரைவருக்கு நீ ஒரு மெசேஜ் போட்டால் போதும், அவர் வந்து உன்னை அழைச்சிட்டு வருவார். இந்த பொண்ணு முதல் நாள் மெசேஜ் போட்ட உடனே ஆட்டோ டிரைவர் வர்றாரு, அழைச்சிட்டு போ. போகும்போதே ஒரு மெசேஜ் வருது, யூ ஆர் சோ கியூட். அவ்வளோதான், நீ உலகத்திலே அழகாக இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு தலைகால் புரியல. இந்த இடத்துல உங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், எவனாவது உங்களை பார்த்து உலகத்திலே நீ தான் அழகின்னு சொன்னான்னா உன்னை பாதாளத்தில் தள்ள போகிறான்னு வச்சுக்க. அது உண்மை இல்லை. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எவனாவது உயிரே தர்ற உனக்காவன்னு சொன்னான்னா அவன்கிட்ட உயிரை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்க. அதோட மட்டும் இல்லை, எவனும் உயிரை தரமாட்டான், நல்லா புரிஞ்சுக்க. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அடுத்த நாள் இதே மாதிரி ஆட்டோவில் போகுது அந்த பொண்ணு, அதிர்ந்து போவீர்கள் கேட்டால். ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ், ஒற்றை வரி மெசேஜ். இந்த பொண்ணுக்கு அதுக்கு மேலே தாங்கலை. உடனே அந்த ஃபோனில் பேசுது, என்னை பார்க்கணுன்னா பார்க்குக்கு வாங்குறான். இந்த பொண்ணு பார்க்குக்கு போகுது, நட்பாகிறது, காதலாகிறது. 1 மாதம் கூட முடியாத நேரத்தில் உங்கள் தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் எந்த காரில் காலையில் வாக்கிங் போகிறாரு, என்ன நம்பர், எந்த பக்கம் போகிறாரு, எத்தனை மணிக்கு போகிறாரு, இதெல்லாம் பார்த்து ஒரு மெசேஜ் நீ காலையில் 4 மணிக்குள்ளே எனக்கு அனுப்பணும். அப்போ தான் நீ என்னை காதலிக்கிறேன்னு நம்புவாங்க. 10 மாதம் சுமந்து விரல் பிடித்து நடைபழக்கி தலைவாரி பூச்சூடி வேலி போல் பாதுகாத்து வளர்த்த பெற்றோர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த பொண்ணு முழிச்சுட்டே உட்காந்து இந்த டாக்டரை பற்றின அத்தனை தகவலையும் சேர்த்து ஒரு மெசேஜ் போடுது. காலை 7:30 மணிக்கு 17 இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் அந்த டாக்டர் அசோக் நகர் வீதியிலே 3 மாதங்களுக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறார். குற்றவாளி யாருன்னு தெரியல, கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை சீஸ் பண்ண அந்த பொண்ணு போட்ட மெசேஜ் இருக்கு. மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி என்னை போன்றவர்களை தொடர்பு கொள்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்தா அட்ரஸ் வந்து இந்த பொண்ணோட அட்ரஸ், அவங்க அப்பா அம்மா அட்ரஸ், இந்த வீட்டில் அந்த பொண்ணு படிக்குது, அந்த பொண்ணு தான் மெசேஜ் போட்டுருக்கு. நம்மகிட்டையும் பொண்ணு இருக்குல்ல வீட்டில், எங்களுக்கும் பாவம் தெரியாமல் போட்டிருக்கோம், அதை அப்ரூவராக எடுத்துக்கங்க. நடந்த சம்பவத்தெல்லாம் அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா அதுக்கு தண்டனை இல்லை, அவன் தூக்கில் தொங்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஓ நல்ல ஐடியா, அது மாதிரி செய்யலாமேன்னு ஒரு அறிவுபூர்வமான திறமையான நல்ல எண்ணம் உள்ள அந்த காவல்துறை அதிகாரி அம்மா அப்பாவோட அந்த பிள்ளையை கூப்பிட்றாரு. நீ நடந்ததெல்லாம் சொல்லிடுமா கோர்ட்டில், உனக்கு தண்டனை இல்லை, அவன் தூக்கில் போட்டுன்னு. அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? இருந்தாலும் இறந்தாலும் அவனோடு தான், அவனுக்கு எதிர்ப்பாக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். அப்படியே குற்றவாளியாக்கி சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அந்த அம்மா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை. அந்த பெண் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையிலே இருக்கின்றாள். இதற்காகவா உங்களை படிக்க வைக்கின்றார்கள்? இதற்காகவா உங்களை இந்த பாடுபடுகின்றார்கள் படிக்க வைப்பதற்கும் வளர்ப்பதற்கும்? காவல் நிலையங்களையும் நீதிமன்றத்தையும் கனவில் கூட பார்க்காத பெற்றோர்கள் நீதிமன்ற படிகளில் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக. முடியுமா? ஜிண்டால்னு ஒரு பல்கலைக்கழகம் இங்கே யூஜி முடிச்சுட்டு பிஜி கொண்டு போய் சேர்க்கிறாரு. பெண்ணினுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. பெற்றோர்கள் இருவரும் ஆசிரியைகள், ஆசிரியை, எனக்கு தெரிந்தவர்கள். ஹிர்திக், கரண், சின்காங்கிற 3 பேர் ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் கொடுக்குறான் அந்த பொண்ணுக்கு. சட்டக்கல்லூரியிலே 3ஆம் வகுப்பு படிப்பவர்கள். சொல்லும்போதே சொல்கிறான், பொள்ளாச்சி சம்பவத்தை போல இந்த பெண்ணை ஏமாற்றி காதலிக்கிறேன்னு சொல்லி கெடுக்கிறனா இல்லையா? நிறைய அப்பட்டமாக பதிவு செய்கின்றேன். இதை சொல்லுவதற்கு உங்களுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால் தடுமாறி போய் நிற்கின்றீர்கள். உங்களை சொல்லி தப்பு இல்லை. மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துடுது. எங்களுக்கு 35 வயசில் தெரியறது, உங்களுக்கு 15 வயசில் தெரியுது. என்ன செய்யறதுன்னு தெரியல உங்களுக்கு. தெரிந்து கொள்ளுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. ஃபேஸ்புக்கில் இனம் தெரியாதவர்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்காத. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தால் அக்செப்ட் பண்ணாத. ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் வைக்காத.
உன்னுடைய இமெயில் ஐடியை வைக்காத, உன்னுடைய குடும்பத்தினருடைய ஃபோட்டோவை வைக்காத, உன்னுடைய ஸ்கூலோட பேரை போடாத. அத்துணைக்கும் நான் சொல்லுவதற்கு காரணங்கள் உண்டு. அதை எடுத்து வியாபாரம் பண்ணுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். வினுப்பிரியான்னு ஒரு பொண்ணு தான் ஃபோட்டோவை வச்சுருந்துச்சு, வேற ஒரு பெண்ணோட உடம்பை, நடிகையினுடைய உடலை எடுத்து அதோட சேர்த்து போட்டுவிட்டான். உலகத்தில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்னது இல்லைன்னு சொல்லி பார்த்துச்சு. அவங்க அம்மாட்ட வந்தது தெரிஞ்சு சொன்ன, படிக்காத தாய். அதானே உங்களுக்கு உங்களுடைய தைரியமே அதாக தான் இருக்குது. ஏன்னா பெற்றோர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு செல்ஃபோனில் எல்லாம் தெரியும். அந்த அம்மா பார்த்தோன்னே எப்படி இது பொய்யா இருக்க முடியும்னு அன்னைக்கு ராத்திரியே தூக்கு போடுச்சு. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? உன்னுடைய ஃபோட்டோவை இன்னொரு உடம்போடு எடுத்து மார்ஃபிங் பண்ணி ஒருத்தன் போட்டான்னா நீ தப்பு செய்யலை, தப்பு செஞ்சவன் அவன்ல தற்கொலை பண்ணிக்கணும். நீங்கள் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறீங்க? அந்த அறிவு கூட இல்லை என்றால் உங்களுக்கு இந்த படிப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? அது தைரியமாக ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை இந்த கல்வி தர வேண்டாமா உங்களுக்கு? இப்போ அந்த பெண் இறந்து போய் என்ன சாதிக்க முடிஞ்சு? இதே மாதிரி அந்த ஹிருத்திக் என்ன பண்ணுறான், ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் கொடுக்குறான், BMW காரில் வர்றான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு எஸ்ன்னு. நட்பு, காதல். நடந்தது என்ன தெரியுமா? 3 மாதத்திலே தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து, உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, ஆபாசமாக ஒரு படத்தை அனுப்புங்கிறான். குளிக்கும்போது அந்த பொண்ணு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அது ஆப்பிள் ஐக்ளவுடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு பயமுறுத்தி அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிய பிறகு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணது அழுதுகிட்டு. அந்த அப்பா அம்மா என்னை போன்றவர்களிடம் பேசுகிறார்கள். போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கிறோம். வடநாடு இவர்களுடைய பணபலத்தை பார்த்த உடனே குற்றவாளிகள் மேலே கேஸ் போட மாட்டேங்கிறான். சுப்ரீம் கோர்ட் போங்கிறோம். சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட். கடைசியாக ஒரு நல்ல அதிகாரி விசாரித்து கேஸ் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறார். சுனிதான்னு ஒரு பெண் நீதிபதிகிட்ட போகுது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சா அவங்க யாராவது பார்த்த உடனே ப்ளூ டிக் வருதில்ல, அதை மட்டுமே கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸை வச்சு இது வரைக்கும் கன்விக்ஷன் கொடுத்ததில்லை. முதல் முறையாக ஒரு தைரியமான பெண் நீதிபதி, நேர்மையான நீதிபதி 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கின்றார். 3 பேர் ஜெயிலுக்குள்ள. செல்ஃபோனை கையில் வச்சுட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யலான்னு நினச்சிங்கன்னா 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கெட்டு குட்டிச்சவராக போய்விடுவீர்கள். ஸ்டீவ் ஜாப் செல்ஃபோனை கண்டுபிடிச்சவன், ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் சொல்கிறான், 10 வருஷம் ஆச்சு செல்ஃபோன் கண்டுபிடிச்ச. நல்ல பள்ளிக்கூடம் என்பதனால் இதனை எல்லாம் சொல்லுகின்றேன், அருமையாக உள்வாங்கிக் கொள்ளுகின்றீர்கள். ஆப்பிள் proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes everything. My magical product, that is Apple, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to do everything within a few tap on the screen. உங்கள் பிள்ளைங்கள்லாம் எப்பட்றப்ப செல்ஃபோன் யூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க அவன்கிட்ட. அவன் சொல்கிறான், my children are only in the college. They are not matured enough to use the cell phone. If at all, if they want to use the internet, they can use it only in the hall. I can go and verify it. உங்களுக்கு புரியும், எங்கள் பிள்ளைங்கள்லாம் காலேஜில் தான் படிக்குது, செல்ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, நெட்டு யூஸ் பண்ணணுன்னா ஹாலில் தான் யூஸ் பண்ண முடியும், நாங்கள் அதை பார்க்கலான்னு. நம்ம பேரப்பிள்ளை பிரமாதமாக செல்ஃபோனை யூஸ் பண்ணுதுன்னு மகிழ்ச்சி கடலிலே மகிழ்ந்து நிற்கின்றோம். உருப்படுமா அந்த சமுதாயம்? நான் உலகம் பூரா போய் பேசுகிறவன். செல்ஃபோன் என்பது ஒரு வரம். ஒழுங்காக உபயோகப்படுத்தினால் என்னை உலகம் முழுவதும் எடுத்து சென்றது செல்ஃபோன். லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் எனக்கு ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, யூடியூப்பில் அவ்வளோ லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நல்லதற்கு யூஸ் பண்ணால் அதை பார்த்து விட்டு தானே தீபக் என்னை அழைத்திருக்கின்றார். உபயோகமான காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்தினால் இந்த உலகம் எங்கேயோ போய்விடும். ஆனால் 19% பேர் தான் ஒழுங்காக யூஸ் பண்ணுறான், 81% பேர் தப்பாக யூஸ் பண்ணுறான். ராத்திரி 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள தீவிரவாதிகள் செல்ஃபோனில் தொடர்ந்து பேசுகிறாங்கன்னு ஒரு தகவல் வருது போலீஸ்க்கு. அதனால் எந்த ஃபோன் நைட்டு ஃபுல்லாக என்கேஜாக இருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறோம். ஒரு ஃபோன் என்கேஜாக இருக்குது 2 மணி நேரமாக. போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஒரு தீவிரவாதியை கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு போனால் ஹாஸ்டலில் போய் நிற்கிது, லேடிஸ் ஹாஸ்டலில்.
அந்த செல்போன் எங்க அது என்கேஜா இருக்குன்னு பார்த்தா அது ஒரு பையன் ஹாஸ்டல்ல. போய் போலீஸ் நின்னோன்னா பொண்ணு கூட தைரியமா நின்னுச்சு, பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இரவு 9 மணிக்கு மேல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் உங்கள் செல்போனிலே எரிகின்ற வெளிச்சம் உங்கள் குடும்பங்களை இருளிலே மூழ்கிக் கொள்ள காரணமாக இருக்கின்றது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள். பாரதி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. வள்ளுவர். காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேளேந்தல் அரிது. வள்ளுவர். என்ன அர்த்தம்? நினைக்கிறதெல்லாம் பெருசா நினைடா, அது நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, சின்னதை நினைக்காத. இப்போதே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், நல்ல மனிதன் ஆகணும், எதை வேண்டுமானாலும் நினை, பெருசா நினை, சின்னதாக நினைக்காது. 10,000 ரூபா சம்பாதிச்சுட்டு ஒரு கிளர்க்காக போய் இருக்கணும்னு நினைக்காது. ஏன் தெரியுமா? மனித மனதினுடைய ஆற்றல் மிகப்பெரியது. அதை அறியாத காரணத்தினால் நம் எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். தமிழ் புத்தகங்கள் எப்படி இருக்குன்னா, ஆங்கில புத்தகங்கள் பக்கம் போய் பார்த்தா ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். whatever a mind of a man can conceive and believe you can achieve. நெப்போலியன்கள் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான். when you really want something the universe always conspire in your favorங்கிற அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில், உனக்கு கண்டிப்பா ஒன்று வேணும்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணும். தீபக் அவர்களும் பவித்ரா அவர்களும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இங்கு வந்து பேசுவதற்கு நிற்க வைக்கின்றார்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த உலகம் எங்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்கிறது என்று தானே அர்த்தம். உள்வாங்கிக் கொண்டீர்களே. ஆனால் அது மட்டுமா? எல்லாத்துக்கும் காரணம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your mind, you master your thoughts. Once you master your thoughts, you master your life. When you master your life, you master your destiny. சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் செயல்களாகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்களாகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. முதலில் நாம் பழக்கங்களை உருவாக்குகிறோம், பிறகு பழக்கங்கள் நம்மை உருவாக்குகிறது. நீ காலையில் சீக்கிரம் தினம் எந்திரிக்கிற பழக்கத்தை உருவாக்கிப்பாரு. 21 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சா எந்த ஒரு செயலும் பழக்கமாயிடும். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீ செஞ்சு பாரு, அப்புறம் பழக்கங்கள் உன்னை உருவாக்கிவிடும். சிம்பிள் டெக்னிக். இதிலிருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறதுன்னா, சரி நீங்கள் சொல்கிறீங்களே, நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவும் ஆயிடலாம். நாங்கள்லாம் நினச்சி பார்க்குறோம், அது மாதிரி முடியலையே. ஏன் முடியல தெரியுமா? ஒரு மனிதனுடைய மனதிலே ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் உருவாகின்றன. நீ ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஐஐடியில் படிக்கணும், எதை வேணாலும் நினை, அதை மட்டும் நீ எழுதி வைத்துக்கொண்டு தினம் தினம் எழுந்தவுடன் பார்த்துப்பார். 59,999 எண்ணங்கள் செயலற்று போய்விடும். சிம்பிள் டெக்னிக். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கிவிடுவாய். எல்லோரும் போகின்ற பாதையிலே நீனும் போனால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்டத் தவறிய திசைகள் கோடி. 2 உதாரணத்தை சொல்றேன். நீ என்னவாகணுமோ அது ஆயிரலான்னு நான் சொல்றேன்ல. ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நானும், என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த என்னுடைய நண்பனும் நிதர்சனமான உண்மையை பதிவு செய்கின்றேன். கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
என்னுடைய நண்பன் எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பரை படிச்சுக்கிட்டு நூலகத்திலே உட்காந்துருப்பான் கல்லூரி நேரம் போக. அவனுடைய ஆசை என்ன என்று எனக்கு தெரியாது. சிவப்பு விளக்கு சுழல பெரிய மீசை வச்சுக்கிட்டு தினம் 9:30 மணிக்கு ஒரு ஆஃபீஸர் அதிலேருந்து போவார். அவரை பார்த்தா எல்லாரும் சல்யூட் அடிப்பான். பெரிய பங்களாவில் குடியிருப்பார். நிறைய நல்லது செய்ய முடியும். இவ்வளோ மரியாதை ஒரு மனுஷனுக்கு இருக்க, இது மாதிரி நம்ம ஆக முடியுமா என்ற கனவு எனக்கு. ஒரு நாள் 2 பேரும் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது காரை நிறுத்தினார். ஏன்டா 2 பேரும் காலேஜுக்கே போகிறது இல்லையா? நான் பார்க்குறேன் தினம் அங்கே நிற்கிறீங்கன்னாரு. நான் உடனே கேட்டேன், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். என்ன மாதிரி ஆகணுமா? நீ போய் நல்ல படி, மீதி நேரத்தெல்லாம் மைதானத்திலே செலவு பண்ணு, கிரவுண்டில் போயிரு, ரைஃபிள் ஷூட்டிங்கில் சேரு. எல்லாத்தையும் செஞ்சேன். பயிற்சி முடிந்தது. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பெருசாக நினச்சேன். நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு கிடைச்சிருச்சு, என் நண்பனுக்கு கிடைக்கல. புத்தகங்களினோட அருமை எனக்கு தெரியாது. நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏன்டா முட்டா பையில புத்தகத்தை கட்டிகிட்டே அழுதிய, என்னோட கிரவுண்டில் வந்தால் நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகிருக்கலாம்ல. நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ, அரசு கல்லூரிக்கு, அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக சிவப்பு விளக்கு சுழல என்னுடைய தாயுடன் குடிபுகுந்தேன். இனிமேதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னுடன் கைகுலுக்கினான். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருந்திருக்கான். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். நான் எஸ்பி ஆகணும்னு நினைச்சான், அவன் கலெக்டர் ஆகணும்னு நினைச்சான். அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரியிலையும் படிச்சுட்டு எங்களால் ஆக முடியுதுன்னா 7th டே ஈடன் ஸ்கூலில் படிச்சுட்டு உங்களால் ஆக முடியுமா? முடியாதா? யோசிச்சு. நிறைய பதக்கங்களை பெற்றவர்னோன்னா நீங்கள்லாம் கைதட்டினீங்க. மாணவர்களுக்கானதை இது முடிக்கிறேன். இப்போ இதோட இத்துணை மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். பெண்களினுடைய திறமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த பெண்களிடம் படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். உங்களுடைய திறமை அளப்பரியது, ஆனால் உங்களுடைய திறமை அதை விட பெருசு. எப்படி தெரியுமா? Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. ஆண்கள் செய்வதையெல்லாம் பெண்கள் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல பெண்கள். ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். இது சும்மா சொல்லலை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை தமிழகத்தின் சார்பாக கலந்து கொண்டு லக்னோ, நாசிக், காஷ்மீர் 3 இடத்துலையும் தங்கப்பதக்கம் பெற்று வந்தவன் நான். இதை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். ஒரு நாளைக்கு 25 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவன் நான். 3 முறை தங்கப்பதக்கம் பெறும்போதும் நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லாரும் அவுட் ஆகிடுவாங்க. கேரளாவிலிருந்து அச்சுதன் நாயர்னு ஒரு என்னை விட வயதிலே மூத்த, என்னை விட அருமையாக சுடக்கூடிய ஒரு அதிகாரி வருவார். ஃபைனல் எங்கள் 2 பேருக்கு இருக்கும். ஒரு 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். அப்போது எனக்கு தெரியாது, என்னுடைய வெற்றி என்னுடைய அகங்காரத்திற்கு தீனி போடக்கூடாது என்று எனக்கு சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாத காரணத்தினால் அவர் ரொம்ப அலட்சியமாக பார்ப்பேன். அவர் பேசாமல் தலையை கீழே போட்டு போயிடுவார். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். ஏன்னா நான் கோல்டு மெடல் வாங்கிட்டேன்னா அவர் சில்வர் மெடலாம் 3 தடவையும். மிக உயர்ந்த மனிதர் என்பதை பிறகுதான் தெரிந்து கொண்டேன். அவர் பாட்டுக்கு போயிட்டார். 4வது முறையாக நான் தமிழகத்தின் சார்பாக ஜம்மு மாநிலத்திலே துப்பாக்கி சுடும் போட்டியிலே கலந்து கொள்வதற்காக செல்கின்றேன். எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, அத்துணை பேரும். கம் கம் ப்ளீஸ் கம் கம் ஆன் சிட் டவுன். உங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, ராக்கியை பற்றி.
இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. அச்சுத நாயர் எங்க? அவருக்கு எனக்கும் தான் கடுமையான போட்டியா இருக்கும். அச்சுத நாயர் இல்லை, அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு. எனக்கு மகா மகிழ்ச்சி. எனக்கு போட்டிக்கே இல்லை, நம்ம தான் கோல்டு மெடல். நான் கற்பனையில் இருக்கேன். இங்கே உட்கார்ந்துருக்கின்ற பெண்களைப் போல 6 அடி உயரத்தில் அர்ச்சனா என்ற கேரளத்தை சேர்ந்த IPS அதிகாரி வந்து நின்றுச்சு. நான் தாண்டா உன்னோட சுட போறேன்ட்டு. 3 முறை தங்கப்பதக்கம் பெற்ற என்னை முதல் முறையாக ஒரு பெண் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்கடிக்க முடியும் என்று நான் கற்பனையில் கூட நினைத்ததில்லை. அந்த பெண்ணை பயமுறுத்தணும்னு நினச்சிட்டு நான் டாஸ் போடுவாங்க. டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் முதல்ல சுடுறேன்னு. அந்த பொண்ணு இந்த மாதிரி உட்காந்துட்டு சுடுங்கன்னுச்சு. நான் சுட்டேன். 6க்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். திரு வால்டர் தேவாரம் உட்பட எல்லாரும் சொன்னாங்க, நீ தாண்டா ஜெயிப்ப, வந்து உட்காருனாங்க. நம்பி வந்து உட்கார்ந்தேன். அந்த பொண்ணு ஒரே மூச்சில் சுட்டுச்சு. அதுவும் 6க்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். எடுத்தோன்னே திரு சைலேந்திர பாபு சார் சொன்னார், நீ ஜஸ்ட் கோ அண்ட் சி த டார்கெட்னார். டார்கெட்டை போய் பார்த்தேன். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. எனக்கு பயம் வந்துருச்சு. குரூப்பிங்னு சொல்லுவோம். என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே வரும்போது இந்த பொண்ணு இப்படி சுடுதுன்னு ஜட்ஜு சொன்னார், டாஸ் போட்டலாமா, 2 பேரும் ஈக்குவல் மார்க்னாரு. நான் உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ணுற விஷயம் இல்லைடா அது, திறமையினுடைய அடிப்படையில் முடிவு செய்கிறது. உனக்கு தைரியம் இருந்தால் வா, திரும்ப சுடலான்னு ஒத்துக்கொண்டேன். ஜட்ஜு திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு கொடுத்துட்டார். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நான் ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டான். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என்னுடைய ப்ராக்டிஸில் கூட அப்படி சுட்டதில்லை. திரும்ப எல்லா IPS ஆஃபீஸரும் நீ தாண்டா ஜெயிப்பேங்கிறான். வந்து உட்கார். அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இனிமே தான் கிளைமேக்ஸை. துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு நேராக வந்து ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் பதறி போய் எழுந்திரிச்சு, நீளமாக ஜெயிச்சிட்டேன், 4ல் உனக்கு சல்யூட் அடிக்கணும்ட்டு நான் சல்யூட் அடித்தேன். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய திறமை என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். கற்பனையில் கூட நீங்கள் சிந்திக்க முடியாது. கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? 3 முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுத நாயரினுடைய மகள் நான் என்றது. அச்சுத நாயர் கடைசியிலேருந்து எந்திரிச்சு வர்றாரு. நான் தலையை கீழே போட்டு வெளியில் வந்தேன். Your merits are judged only by the results you have produced, not by the efforts you have taken. ஜெயிக்கின்ற குதிரையிலே, ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசும் இந்த உலகம். நீ வெற்றி பெற்றால் உன்னை கொண்டாடும், நீ தோல்வி அடைந்தால் உன்னை கொண்டு போய்விடும். நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இரு. To reach a particular place is difficult. To maintain the same is very, very difficult. ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்பொழுதுதான் உன்னுடைய இடத்தை நீ தக்க வைத்துக் கொள்ள முடியும். உன்னுடைய வெற்றி ஒருபோதும் உன்னுடைய அகங்காரத்திற்கு தீனி போடக்கூடாது. சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போனவர்களும் உண்டு, மகத்தான வெற்றியிலும் மயங்காதிருப்பவர்களும் உண்டு. மகத்தான வெற்றியிலே மயங்காதிருப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இத்துணையும் பதிவு செய்தேன். இவ்வளவையும் சொன்னோன்னே டீச்சருக்கெல்லாம் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் அடித்த மாதிரி ஒரு பெரிய பிரகாசம். நம்ம சொல்கிறதெல்லாம் இவர் சொல்கிறாரேன்னு. ஆசிரியர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. ஆசிரியர்களுடைய அருமை பெருமைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இங்கே வரும்போது தீபக் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். அப்போ தீபக் என்கிட்ட சொன்னார், பேசிகிட்டு இருக்கும்போது தீபக்கோட அம்மா, உங்களுடைய தாளாளர் சொன்னாங்க,
நானும் என்னுடைய கணவனும், அவருடைய தாமஸ், 2 பேரும் தீபக் வளரும் போது காலையும் மாலையும் பகலும் இரவும் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிடமே இருந்த காரணத்தினால் என் பிள்ளைக்கு நாங்கள் நேரத்தை செலவு பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் கடவுள் கிருபையில் அந்த பையன் நல்ல பையனாக வளர்ந்துட்டாரு. அதனால அவர் அவருடைய மனைவியை பிள்ளையை வளர்ப்பதற்காக நீ பொறுப்பா அதை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் அவங்க எங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறதுனால அம்மாவும் நானும் இந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்தெடுக்கிறோம்னு சொன்னார். இதை ஏன் சொல்கிறேன்னா, சென்ற வருடம் ஜப்பானிய பல்கலைக்கழகத்திற்கு நான் சென்றிருந்தேன். ஏன் போயிருந்தேன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கணியன் பூங்குன்றனார் 2500 ஆண்டுகளுக்கு முன் ஒரே வார்த்தையிலே உலக சமாதானத்தை சொன்ன அப்துல் கலாம் அவர்கள் ஐநா சபையிலே பேசிய அந்த ஒரு வரியை ஒரு ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழியிலும் ஜப்பானிய மொழியிலும் ஜப்பானியர்கள் எழுதி போட்டு தமிழ் மொழியை பாராட்டுகிறார்கள். அதை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அங்க ஆசிரியர் என்பவர் யார் அப்படின்னு ஒரு பாடத்திட்டத்தில் பாடமாக வச்சுருக்காங்க. எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, எனக்கு ஆங்கிலத்தில் சொல்லுங்கன்னு சொன்னேன். அது அப்படியே உங்களிடம் பதிவு செய்கின்றேன். 80 ஆண்டுகளுக்கு முன்னால் இராணுவ ஆட்சி நடக்கும்போது ஜப்பானிலே இராணுவ உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கண்ணிலே படுகிறவர்களை எல்லாம் கொலை செய்துவிட்டு கொள்ளையடிப்பதை தொழிலாக வைத்திருந்த காலம் அது. அப்படி ஒரு மாலை பொழுதிலே ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு வீட்டினுடைய வாசலிலே அமர்ந்திருக்கின்றார். கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்றவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். உண்மை சம்பவம். இந்த ஏழை தாயும் 2 குழந்தைகளையும் தூக்கி இடுப்பிலே வைத்துக் கொண்டு 3 பேரும் தப்பிக்க வேண்டும் என்று ஓடுகின்றாள். குதிரையினுடைய குளம்படி சத்தம் மிக அருகாமையில் கேட்டவுடன் 3 பேர் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சவொன்னு அந்த தாய் நின்று நிதானித்து 2 குழந்தையினுடைய முகத்தையும் பார்த்துட்டு ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார். மறைவிடத்திலிருந்து பார்க்கின்றால் இறக்கிவிட குதிரையினுடைய குளம்படி பட்டு சின்னாபின்னமாக மாறி இறப்பதை பார்த்து அங்கேயே கதறுகின்றாள். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றவுடன் மறைவிடத்திலிருந்து எல்லோரும் வருகிறார்கள். ஒரு கையிலே ஒரு குழந்தையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அந்த தாய் குழந்தை இறந்த இடத்திலே, மற்றொரு குழந்தை இறந்து போன இடத்திலே கதறிக்கொண்டிருக்கின்றாள். ஒரு பெரியவர் கேட்கின்றார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போலத்தானே, முகத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உன்னால் எப்படி முடிந்தது? அந்த தாய் சொல்லுகிறாள், பெரியவரே, நியாயமான கேள்வி. என்னுடைய குழந்தைக்கு நான் சோறூட்டி கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டு குழந்தை பாடம் படிப்பதற்காக என்னிடம் வந்தது. 2 குழந்தைகளுக்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். 2 குழந்தைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தேன், முடியவில்லை. நான் அடையாளத்தை பார்த்து இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏன் தெரியுமா? அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை. நான் ஆசிரியை பணி புரிகின்ற காரணத்தினால் என்னிடம் ஒப்படைக்கப்படுகின்ற குழந்தையை காப்பாற்றுவது என்னுடைய முக்கியமான பணி. நான் ஏன் சொன்னேன்னா, உங்களுடைய தாளாளர் தன்னுடைய பிள்ளையிடம் நேரம் செலவு செய்யாமல் உங்களை தன்னுடைய பிள்ளையாக நினைத்து நேரம் செலவு செய்கின்ற காரணத்தினால் 10 பிள்ளையோட ஆரம்பித்த இந்த பள்ளி 4000 பிள்ளைகளுடன் இன்று வளர்ந்திருக்கிறது என்றால் அதுதான் காரணமே அன்றி வேறல்ல. உலகத்திலே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட, உலகத்திலே பெரிய ஆள 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள். 10 பேரில் 8 பேர் உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னு 10 பேர்கிட்ட ஒரே கேள்வியை கேட்டாங்க. உலகத்தில் பெரிய ஆளானவங்க 10 பேரில் 8 பேர் தன் பள்ளிக்கூடத்து ஆசிரியைகளையே ரோல் மாடலாக சொல்லி இருக்கின்றார். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் எப்பற உலகத்தை ஜெயிச்சேன்னு போய் கேட்டேன். அவன் பதில் என்ன தெரியுமா? உங்கள் ஆசிரியர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்.
இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார். உலகத்தை அலெக்சாண்டர் ஜெயிச்சோன்னு அரிஸ்டாட்டில் ஆசிரியரை அழைத்தான். என்னை உலகத்தை ஜெயிக்கிற ஒரு மாவீரனை உண்டாக்கிட்டேன், நீ தான் காரணம். இந்த கஜானாவோட சாவி, எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். அப்போ அரிஸ்டாட்டில் அந்த ஆசிரியர் சொன்னார், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகத்தை கட்டப்போகிறேன், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கன்னா. எடுத்து கட்டி முடித்தான் மாசிடோனியா பட்டணத்திலே. இதை கேள்விப்பட்ட அவுரங்கசீப்பினுடைய ஆசிரியர் முகமது, பாருங்க, அரிஸ்டாட்டில் கூப்பிட்ட அலெக்சாண்டர் கஜானா சாவியை கையில் கொடுத்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கன்னு சொன்னான். உடனே அவுரங்கசீப் யோசித்து விட்டு தன்னுடைய ஆசிரியர் முகமதிடம் கேட்டான், அவர் என்ன பண்ணார் அந்த பணத்தை எடுத்துன்னு. ஒரு பெரிய நூலகத்தை கட்டினார். உடனே அடுத்த நொடி அவுரங்கசீப் சொன்னான், அவுரங்கசீப் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியும், மோசமானவன். உலகத்தை ஜெயிக்கின்ற அலெக்சாண்டரை அரிஸ்டாட்டில் என்ற ஆசிரியர் உருவாக்கிய காரணத்தினால் அவன் கஜானா சாவியை கொடுத்து எது வேணாலும் எடுத்துக்கன்னா. அவன் ஒரு நூலகத்தை தான் கட்டினா, வேற எதையும் எடுத்துக்கல. என்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் படிக்கும்போது பாதி நேரத்தை உன்னுடைய தற்புகளை பேசுவதிலும் மீதி நேரத்தை உருது மொழியை மட்டுமே கற்றுக் கொடுப்பதிலும் என் வாழ்க்கையே நாசம் செஞ்சுட்ட. யார ஆசிரியர்கிட்ட சொல்றான், என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கியவன் நீ. எனக்கு கோபம் வந்து உன் தலையை துண்டாக்கிறதுக்குள்ள இந்த ரூம்லேருந்து ஓடிடுறா, இல்லைன்னா கொன்றுவாங்கிறான். இரண்டு விதமான ஆசிரியர்கள். யார் நல்ல ஆசிரியர்கள் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். 1954 வருடம் ஜனவரி மாதம் 30 சர் சி.வி. ராமன் என்ற நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆசிரியருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அழைப்பு என்ன தெரியுமா? பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், வந்து வாங்கி செல்லுங்கள். அந்த ஆசிரியர் பதில் எழுதுகிறார். ஜனவரி மாதம் 30 அந்த பாரத ரத்னா விருது உலகத்தில் உயர்ந்த விருதில் ஒன்றான, இந்தியாவின் மிகப்பெரிய விருதான, அதை வாங்க என்னால் வர இயலாது. காரணம், அன்று என்னுடைய மாணவர்களுக்கு பரீட்சை நடக்கின்ற தேதி, மாணவர்களுடைய பரீட்சை தான் முக்கியமே ஒழிய பாரத ரத்னா விருது அல்ல என்று பதில் எழுதினார். ஒரு ஆசிரியருடைய தியாகத்தை பாருங்கள். ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா அரசுமுறை பயணமாக மஸ்கட் நாட்டிற்கு செல்லுகின்றார். மஸ்கட் மன்னன் படியிலே ஏறி விமான கதவுகள் திறந்தவுடன் கட்டித்தழுவி அழைத்து வருகின்றான். பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்கின்றார்கள், அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது கூட வரல, இந்திய ஜனாதிபதி வரும்போது எப்படி வந்தீங்கன்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் இந்தியாவிலே பூனா பல்கலைக்கழகத்திலே படிக்கும்போது ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா என்னுடைய ஆசிரியர். அவர் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கத்தையும் கல்வியையும் வைத்துக்கொண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆட்சி செய்கின்றேன். நான் இங்கு இந்திய ஜனாதிபதியை அழைப்பதற்கு மஸ்கட் மன்னனாக வரவில்லை, என்னுடைய ஆசிரியரை அழைப்பதற்கு மாணவனாக வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். ஒரு அரசனான பிறகு கூட ஆசிரியரனுடைய தாக்கம் மாணவனுடைய மனதிலிருந்து நீங்கவில்லை. தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய மாணவிகளினுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள். இந்த பிள்ளைகள் அந்த மரத்திலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இத்துணை பெற்றோர்கள் இடமில்லாமல் கூட வந்து நிற்கின்றார்களே, இவ்வளவு பேர் வந்து அமர்ந்து உங்களை எல்லாம் படிக்க வைத்து விட்டு நிற்கின்றார்களே, இந்த இடத்திலே நான் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? இந்த பெற்றோர் சமுதாயம் இந்த ஆசிரியர் சமுதாயத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை இன்றளவும் வைத்திருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? அதனால்தான் தான் உயிராய் பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை பகல் முழுவதும் உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றார். ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகளும் உங்களிடத்திலே வருகிறார்கள், பெற்றோர்களும் அனுப்புகிறார்கள். இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன். தேசத்தினுடைய எதிர்காலம் வகுப்பறைகளிலே தான் நிர்மாணிக்கப்படுகிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய பொறுப்பு உங்களிடம் தானே இருக்கின்றது. இங்கேயே பாருங்களேன்,
மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியை அமரும் போது தானே மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. எத்தனையோ பழக்க வழக்கங்களை இந்த பெற்றோர்கள் சொல்லி மாற்றிக்கொள்ளாத பழக்க வழக்கங்களை இந்த பிள்ளைகள் ஆசிரியர்கள் சொன்ன ஒரு நொடியிலே இன்னும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்களே ஏன்? உங்கள் மீது அபரிமிதமான மரியாதை வைத்திருக்கிறார். 4ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பையனிடம் அவனுடைய தந்தை இந்து மகா சமுத்திரம் மிகப்பெரியது, அதை யாராலும் தாண்ட முடியாதுன்னு சொல்றாரு. அவன் உடனே கேட்குறான், எங்க வாத்தியாரால கூடவான்னு. அப்படின்னா ஒரு ஆசிரியரை பற்றி இந்த மாணவர்கள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் நியாயம் செய்ய வேண்டாமா? இந்த இடத்திலே நான் ஏன் இவ்வாறு குறிப்பிடுகிறேன் தெரியுமா? எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். எரிகின்ற விளக்கு தொடர்ந்து சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். கற்று கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம். நீங்கள் படித்தால்தான் மற்ற மாணவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற முடியும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. மெட்ரிக் பள்ளியினுடைய சிலபஸாக இருக்கட்டும், சிபிஎஸ்இ சிலபஸாக இருக்கட்டும், தரம் உயர்ந்ததாக மாறிவிட்டது. எதை வேண்டுமானாலும் சாதிப்பதற்கு மாணவர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். பிள்ளைகளினுடைய படிப்புக்காக பெற்றோர்கள் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நிர்வாகம் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராகவே இருக்கிறது. ஆசிரியர்களும் இருக்கின்றீர்கள், நல்ல ஆசிரியர்கள் இன்னும் இருக்கின்றீர்கள். மெழுகுவர்த்தியைப் போல உருகி உருக்குலைந்து மாணவர்களுக்காக தன்னை உருக்குலைத்துக் கொள்கிற ஆசிரியர்களை நான் அறிவேன், என் ஆசிரியர் உட்பட. ஆனால் பேருக்கு ஆசிரியர்கள் பல பேர் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக சில பேரே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எல்லோரும் பேராசிரியர்களாக ஆனால் இந்த நாடு எங்கே போகும் என்று பாருங்கள். ஜனாதிபதி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா உரையிலே சொல்லுகிறார், நிர்வாகங்கள் கட்டடங்களை கட்டி கொடுத்து விட்டன, பெற்றோர்கள் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராகிவிட்டார்கள், சாதிப்பதற்குரிய மாணவர்கள் இருக்கிறார்கள், அதை ஒருங்கிணைப்பதற்குரிய ஆசிரியர்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைவதனால் டைம் ஸ்கொயர் எஜுகேஷன் என்ற உலக கல்வி தரவரிசை பட்டியலிலே 100 இடங்களிலே ஒரு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ கூட இந்தியாவில் இருந்து இல்லை. 65,000 கல்லூரிகள் இருக்கின்றன இந்தியாவிலே. ஜப்பான், சைனா, சிங்கப்பூர், சின்ன சின்ன நாடுகள் 3-4 கல்லூரிகள் முதல் 100 வரிசையில் இருக்கின்றன. அப்படி என்றால் நாம் எவ்வளவு படிக்க வேண்டும்? கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குகிறவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. அப்படி என்றால் எவ்வளவு படிக்க வேண்டும்? ஒரு ஆசிரியர் வகுப்பு நடத்தும் போது அல்லது ஒரு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கும் போது இந்த நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல, அது ஒரு சன்மானம். ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி விலை மதிப்பில்லாதது. அதை போலவே சம்பளத்திற்காக மட்டுமே ஆசிரியர் பணிக்கு வருபவர்கள் இந்த ஆசிரியர் பணியை விடுத்து வேறு பணிக்கு செல்வது அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்கின்ற நன்மை என்றும் அடித்து சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும், பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும், ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும். அத்துணை பெரிய பொறுப்பு உங்களுடையது. கல்விக்கழகு கசடர மொழிதல், தப்பு இல்லாம சொல்லிக் கொடுக்கிறது. சொல்லுக சொல்லில் பிரிதோர் சொல்ல சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. வாத்தியார் பாடம் நடத்தும் போது ஒரு வார்த்தையை போட்டால் வேற வார்த்தையை யாராலையும் போட முடியக்கூடாது. ஏன்? கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறேன்னா கேட்பவர்கள் மனதிலே மகிழ்ந்தால் பத்தாது, இன்று வராதவர்களும் நாம் இழந்து விட்டோமே என்று நினைக்க வைத்தால் என்னுடைய பேச்சு ஒழுங்கான பேச்சு இல்லை என்றால் இல்லை. அதை போல ஆசிரியர்கள் வகுப்பு நடத்தும் போது இந்த வாத்தியார் இவ்வளவு நல்ல பாடம் நடத்துறாரு, இப்படி புரியுதே, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு மாணவர்கள் நினைத்தால் யார் நல்ல ஆசிரியர்னு மாணவ மாணவிகளிடம் தான் கேட்க வேண்டும். இந்த வாத்தியார் பாடத்தை முடிச்சிடக்கூடாது, மணி அடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்க வைக்கிற வாத்தியார் நல்ல வாத்தியாரான். எப்படா இருந்தாலும் முடிப்பான், எப்படா இந்த டீச்சர் முடிப்பாங்க, பெல் அடிக்காதா என்று நினைக்க வைத்தால் அவங்க மோசமான ஆசிரியரான். பள்ளிக்கூடத்திலே 2 மணி அடிக்கிறதாம், காலை மாலை. மாலையிலே மணி அடித்தவுடன் பசுவினை தேடு ஓடுகின்ற கன்றுக்குட்டிகளைப் போல இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் இருந்து எவ்வளவு வேகமாக ஓடுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? காலையிலே மணி அடிக்கும் போது ஆசிரியைகளை பார்ப்பதற்கு அந்த பிள்ளைகள் அப்படி ஓடி வந்தால் அதுதான் நல்ல பள்ளியாம், இல்லாவிட்டால் இல்லையாம். சொல்லுபவன் அரிஸ்டாட்டில் என்ற மேதை ஆசிரியர்.
இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன். ஆசிரியர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் கருவாகி நித்தியத்தில் உருவாகி வெளியிலே வந்து விழுமானால் கேட்கின்ற மாணவர்களுடைய மனதிலே விதையாக விழும் விருட்சமாக வளரும். எந்நேரமும் அக்கறையுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் நம்பிக்கை ஊட்டும் சொற்களுடனும் எந்த ஆசிரியர்கள் மாணவர்களை அணுகுகிறார்களோ, மாணவிகளை அணுகிறார்களோ, அந்த மாணவிகளும் தோற்பதில்லை, ஆசிரியர்களும் தோற்பதில்லை. அப்படி என்றால் எங்கே தவறுகிறோம்? நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை இரு நிலம் பிளக்க வேர்கொள்ளுமே, 100 நாள் பழகினும் மூர்க்கர் கேண்மை நீருக்கு மேல் பேசி வேர்கொள்ளாதே. ஒரு வாத்தியார் ஒரு பாடத்தை நடத்தினா உடனே புரியுது, ஒரு வாத்தியார் 100 நாள் நடத்தினாலும் புரியல. இந்த இடத்திலே ஆசிரியர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது மிக முக்கியமானது. ஆசிரியர்களே, தயவு செய்து எக்காரணம் கொண்டும் ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு கூட ஒரு மாணவனையோ மாணவியையோ இன்னொரு மாணவனோட மாணவியோட தயவு செய்து ஒப்பீடு செய்யாதீர்கள். பாருங்க, ஏன் தெரியுமா? காரணத்தோடு சொல்லுகின்றேன். பெற்றோர்களுக்கும் இது சேர்த்தே. தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கிறது. எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? என்னைக்காவது ஒரு மாணவனோ மாணவியோ அந்த டீச்சர் மாதிரி நீங்கள் இல்லைன்னு உங்களை எப்பயாவது சொல்லியிருக்காங்க? ஒரு நாள் கூட சொல்லியிருக்க மாட்டார்கள். நீங்கள் மட்டும் அந்த பிள்ளை மாதிரி இல்லையா, எந்த பிள்ளை மாதிரி இல்லையா? அதே போல மாணவர்களே, மாணவிகளே, ஆசிரியர்கள் கண்டித்தால் உடனே அப்பா அம்மாட்ட போய் சொல்லி எனக்கு மானமே போச்சு அப்படின்னு சொல்லி போய் உங்கள் அப்பா அம்மா ரோட்டில் நின்று கொடி பிடிச்சா நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக வரலாற்றிலே இல்லை. ஆனால் ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளாலே பிற்காலத்திலே தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல ஆசிரியர்களுக்கு ஒரு பிள்ளையை, ஒரு மாணவனை, மாணவியை பாராட்ட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். கண்டிக்க வேண்டும் என்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள். எல்லோருக்கும் முன்னால் கண்டித்து விடாது. மாணவருக்கும் மாணவிக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளிலே ஒரு காவல்துறை அதிகாரியாக அந்த குற்றம் செய்த மாணவ மாணவிகளினுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை படித்துவிட்டு நான் இதனை சொல்லுகின்றேன். மற்றவர்களுக்கு முன்னால், தோழனுக்கு முன்னால், தோழிக்கு முன்னால் அவமானப்படுத்தப்பட்டேன், அதனால் தான் இத்தனை பெரிய பிரச்சனையை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். எந்த ஒரு பிள்ளையையும் தனியாக அழைத்து கண்டித்தால் கண்டிப்பாக திருந்துவார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவ்வளவு நல்ல பிள்ளைகள். நாமே அதை கெடுத்து விடக்கூடாது. அதே போல நன்றாக படிக்கின்ற பிள்ளையை விட நன்றாக படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியரினுடைய அடிப்படை பண்பு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களே இன்றைக்கு தேவை. ஏன் தெரியுமா? குறிதவராமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குகின்ற மாணவர்களாக இவர்களை வளர்த்தெடுப்பதில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். நெறிதவராமல் வாழுகின்ற பிள்ளைகளாக அவர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் நினைத்தால் அவர்களை கூர்மையான அறிவும், நேர்மையான குணமும், அச்சம் தவிர்க்கும் பண்பும், மொழிப்பற்றும், நாட்டுப்பற்றும் உடைய நல்ல பிரஜைகளாக உருவாக்க முடியும் என்ற வாய்ப்பு இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் அறிவேன். தினம் 2000-3000 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தினம் இன்று மாலையிலே வேலூரிலே 5000 மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு பேசுகின்றேன். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்கள் நினைத்தால் இந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நிச்சயமாக உருவாக்க முடியும். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல,
4 சுவர்களுக்குள் கற்றுக்கொள்கிற பாடமும் கரும் பலகையும் மட்டும் கல்வி அல்ல. இந்த உலகத்தை எப்படி ஜெயிப்பது, வாழ்க்கையை எப்படி வெற்றி கொள்வது, பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது, தைரியமாக வளர்வது எப்படி, இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையிலே இருக்கின்றது. The mind is not a vessel to be filled, it is a fire to be ignited. கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியருடைய வேலை அல்ல, கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது, மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குவது ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை அல்ல. சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவது தான் ஆசிரியனுடைய அடிப்படை வேலை. பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உருவாக்குவது மட்டும் உங்களுடைய வேலை அல்ல, பிள்ளைகளை பண்புள்ளவர்களாக நல்ல மனிதராக உருவாக்குவது தான் உங்களுடைய அடிப்படை வேலை என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், ஆசிரியர்கள் எப்படி நடக்கிறீங்களோ அப்படி தான் பிள்ளைகள் நடப்பாங்க. Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை செய்வதில்லை. இப்போ நான் சொல்றதை செய்யுங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கை வைங்க. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொன்னேன், நான் தொட்டது முகவாயை தொட்டேன். ஒன்றரை மணி நேரமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத செய்யலை, நான் செய்கிறது தான் செய்கிறீங்க. நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை தான் செய்யும். அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், எல்லாம் தான். நீங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பீங்க. இறுதியாக 2 நிமிடத்திலே முடிக்கின்றேன். ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு. 2 குழந்தையும் கொண்டு வந்து தாயிட்ட காமிச்சிட்டு இறந்து போன குழந்தைய புதைக்கணும். கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஒரு குழந்தை கை கால் ஆட்டிக்கிட்டு இருக்கு தொட்டியில், பக்கத்திலே ஒரு குழந்தை இறந்து போய் படுத்திருக்கு. சமீபத்தில் நடந்த சம்பவம். 4 டாக்டர் நிற்கிறாங்க, 8 நர்ஸ் நிற்கிறாங்க. என்னுடைய வீட்டில் 4 மருத்துவர்கள். தாய் மயக்கம் தெளிஞ்சு குழந்தை பிறந்து பிரசவ வலியிலேருந்து அப்போ தான் எந்திரிக்கிறாங்க. அந்த குழந்தை 2ஐயும் உத்து பார்க்குறாங்க. ஒரு குழந்தை உயிரோடு இருக்குது, ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. உண்மை சம்பவம், கதையல்ல. தாயினுடைய சக்தி என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். டாக்டரை பார்க்குறாங்க, ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறாரு. பீடியாட்ரிஷியன் முயற்சி பண்ணி பார்த்து அழல குழந்தை, அதனால் இறந்து போச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த தாய் சொல்லுகிறாள், என்னுடைய வயிற்றிலே 2 குழந்தைகள் உயிரோடு இருப்பதை நான் உணர்ந்தேன். நீங்கள் மிகப்பெரிய மருத்துவர், சுகப்பிரசவம், எப்படி ஒரு குழந்தை இறக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இல்லைம்மா, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியல. அந்த தாய் கேட்கின்றாள், அந்த இறந்து போன குழந்தையை நான் கொஞ்ச வேண்டும். அதுக்கு தான் கொண்டு வந்தோம், நீங்கள் கொஞ்சிட்டு கொடுங்க, கொண்டு போய் புதைக்கிறோம். அந்த தாய் வாங்கி தோளிலே கிடத்தி கொண்டு இறுக்கமாக அந்த குழந்தையை அணைத்து கொண்டு கதறி கதறி அழுகின்றார். புருஷன் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற கணவன், ஒரு குழந்தை உயிரோடு இருக்க, அழாத, பச்சை உடம்பு அப்படிங்கிறார். கையை தட்டி விட்டாங்க. புதைக்கிறதுக்கு குழந்தைய கொடுன்னு டாக்டர் கேட்குறாங்க, நர்ஸு கேட்குறாங்க, கையை தட்டி விட்டாங்க. மாணவ செல்வங்களே, அத்துணை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது குழந்தை அழுகின்ற குரல் கேட்டவுடன் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை அத்தனை பேரும் பார்க்கின்றோம். தாயினுடைய தோளிலே இருந்த குழந்தை தாயினுடைய அரவணைப்பிலே உயிர் பெற்று கதறி அழுகின்றது. மருத்துவம் தாயினுடைய அன்பிற்கு முன்னால் பொய்த்து போனது. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. உன் தாயையும் உன் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். உன் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுபவர் நபிகள் நாயகம். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தான் தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர்.
என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம். ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் தெரியுமா? 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை மட்டும் உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒரு ஜீவன், உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயை தவிர யாரும். இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? சித்திரச் சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குவதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினாள் என்று எத்துணை பேர் சிந்தித்து பார்க்கிறீர்கள்? யார் யாரையோ பற்றியெல்லாம் நினைத்து கொண்டு காலத்தை கடக்கின்ற இளைய சமுதாயமே, உன்னுடைய தாயை பற்றி நினைப்பதற்கு எவ்வளவு நேரத்தை நீ தினம் ஒதுக்குகின்றாய்? நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம். தாய் அசல் தெய்வம், அதன் நகல் என்பேன். தெய்வத்தை நாம் நேரில் பார்த்ததில்லையே. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றீர்களே, அந்த நான் என்பது யார்? என்ன யாருன்னு தெரியுமா? அம்மாட்ட. நீ யாரு? உன் உடலிலே ஓடுகின்ற இரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்து விடாதீர்கள். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள். சோறு நன்றாக இருந்தால் உங்கள் அப்பாக்கள் சாப்பிடுவார்கள். சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவார். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். ஒரு மாதத்திற்கு 2 நாடுகளில் உரையாற்றுவதற்காக பயணிப்பவன். நான் பார்த்தது என்ன தெரியுமா? உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. வெளியிலே போய்விட்டு பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் அப்பா கொடை எடுத்துட்டு போயிடக்கூடாதாடான்னு சொல்லுவார். அண்ணன் ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு வரக்கூடாதா மழை விட்டோன்னு. தாய் என்ன செய்வாள்? தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய்ப்போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும், மழையையே திட்டுவாள். பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது, மாணவ செல்வங்களே, தன் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து நெஞ்சிலே வைத்து மார்பிலே தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான். நீ உங்கள் அம்மா அப்பாட்ட போய் கேள, உங்கள் அம்மாட்ட போய் கேளு. போனோன்னு வீட்டுக்கு, அம்மா உனக்கு என்னம்மா வேணும்னு. எனக்கா? நீ நல்லா படித்து பெரிய ஆளானா போதுண்டா கண்ணா, அதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையிலே முடித்துக் கொள்வார். இது வள்ளலார் வளர்ந்த பூமி. பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்த துறவி. கோடிக்கணக்கான சொத்தை தூக்கி எறிஞ்சிட்டு துறவு கோலம் பூணும்போது மனைவி வந்து மறிக்கிறாங்க. உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் நான் சாக மாட்டேம்மா, உனக்கு கண்டிப்பாக நான் உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன், பூம்புகார விட்டுங்கிற. அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன். நிறைய பேர் கண்ணை துடைக்கிறீங்க, நான் பார்க்குறேன், நின்றுட்டு பேசுகிறதுல எனக்கு தெரியுது. தாயினுடைய பாசம் எல்லாருக்கும் அப்படித்தான். எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. தன் தாய் இறந்த செய்தியை கேட்டு சுடுகாட்டிற்கு ஓடி வந்த முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இதை நீங்கள் கேட்டிங்கன்னா
தன்னுடைய தாயை வயதான காலத்திலே முதியோர் இல்லத்திலே எவனும் சேர்க்க மாட்டான். குறிப்பாக நீங்கள் முதியோர் இல்லங்களை மூடிவிடலாம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? இறந்து போன தாயை பார்த்து ஒரு துறவி பாடுகின்றார். உங்களுக்கு தமிழ் நன்றாக புரிகிறது. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி. பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே இறந்து போயிட்டியே, உன்னை எப்படி பார்ப்பேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாய் இறைவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து சுட்ட புறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அம்மா கொஞ்சறாங்களாம் பிள்ளைய. ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னு ஒரு துறவி இறந்து போன தாயை பார்த்து கதறினார் என்றால், உயிரோடு இருக்கின்ற தாயை நீங்கள் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும்? அமெரிக்காவில் ஒரு பையன் வேலை பார்க்குறான். அவனுக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. அம்மா அப்பா டீச்சர். தன்னுடைய வாழ்க்கை பூரா அவனுக்காக ஒப்படைச்சாங்க. அவன் அங்கே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. தாயிட்ட பேசுறது குறையுது, தாயை பார்க்க வர்றது குறையுது. அப்பா அந்த ஏக்கத்திலே 2 பேரும் ஆசிரியர்கள். அந்த ஏக்கத்திலே படுத்துட்டாங்க. ஒரு புள்ள பார்க்கலையேன்னு. அப்பா இறக்க போகிறாரு, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வரல. அப்பா இறந்து போயிட்டாரு. துறவி தாயை பார்த்து என்ன பாடு பண்ணாருன்னு நம்ம சொன்னல. நிஜ வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்க. இத்துணை மணி நேரம் ஏன் பேசுகிறேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்கியே ஆக வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு பேசி கொண்டிருக்கின்றேன். அமெரிக்காவிலிருந்து வரமாட்டேங்கிறான். அப்பா இறந்து போகிறாரு. படிக்க வச்ச சித்தப்பா பேசுகிறாரு. அப்பா இறந்து போயிட்டாரா, கொல்லி வைக்கிறதுக்கு வாடா. துறவிகளே கொல்லி வைக்கிறாங்க. 4 நாள் பாடியை வைங்க வர்றாங்க. 4 நாள் கழித்து வர்றான். அப்பா உயிரோட பார்க்கலன்னு அம்மாவுக்கு கோவம், பேசலை. போய் கொல்லி வைக்கிறான். 4 கோடி ரூபா பொறுமானம் உள்ள வீடு. அங்கேருந்து வந்தோன்னே தாய் பேசாமல் இருக்காங்க. அம்மாட்ட சொல்கிறான், நீ இன்னமும் இங்கே தனியாக இருக்க வேண்டாமா, அப்பா இறந்து போயிட்டார். அந்த பேதை மனம், அந்த தாய் நினைக்கின்றால் நம்மளை அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். பிள்ளைகளெல்லாம் பார்க்கலாம், பேர பிள்ளையை பார்க்கலாம், அமெரிக்காவை பார்க்கலான்னு. இவன் சொல்கிறான், 4 கோடி ரூபாய்க்கு வீட்டை விற்றுட்டேன், அதனால நீ வீட்டில் இருக்க முடியாது, உன்னை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போகிறேங்க. அந்த தாய், தந்தை இறந்த வீடு, நான் இதிலே இருந்து செத்து போகிறேன்டா, அப்புறம் வீட்டை எடுத்துக்கிடாங்கிறாங்க. கதறுகிறாள், பதறுகிறாள், அழ அழ அப்படியே கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு 18 மணி நேரம் விமானத்தில் பயணிக்கிறான். 4 கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு. இந்த அம்மாவுடைய காசு 50,000 ரூபா முதியோர் இல்லத்துக்கு கட்டிட்டு போகிறான். கதை இல்லை, நிஜம். 18 மணி நேரம் கழித்து போய் அமெரிக்காவில் இறங்குது. ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் தீனி எல்லாம் வாங்கிட்டு போகிறான். காலையில் சாப்பிட உட்காரும்போது ஸ்வீட் வைங்கிறான். இத்துணைக்கும் காரணம் அவனுடைய மனைவி. இவன் போகணும்னு நினச்சப்ப கூட தடுத்தது அவனுடைய மனைவி. அதுக்கப்புறம் இவனே மாறிட்டான். உன் தாய் பசித்திருக்க உன் தாரத்திற்கு ஊட்டாதே ஒருபோதும். புரிந்து கொள்ளுங்கள். இவன் போனோன்னா சாப்பிட உட்காரான், ஸ்வீட் வைங்கிறான். துக்கம் நடந்த வீட்டில் ஸ்வீட் வைக்கக்கூடாதுன்னு அப்போ தான் சொல்கிறான் அந்த மனைவி. துக்கம் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, கருமாதி முடிஞ்சு போச்சுங்கிறான் அவன். அவள் சொல்கிறா, துக்கம் முடிஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகலை, நீ விமானத்தில் வரும்போதே உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க முதியோர் இல்லத்துலங்கிறான். இதுக்காகவா உங்களை படிக்க வைக்கிறாங்க? இதுக்காகவா திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாமல் உங்களெல்லாம் வளர்க்குறாங்க? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் எம்பம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், 40 மார்க் வாங்கினோம், பாஸ் பண்ணோம், 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வயசாயிடுச்சு, முடி நரைச்சி போச்சு, தோல் சுருங்கி போச்சு, செத்து போயிட்டோம். மிருகங்கள் கூட இதைத்தான் செய்கின்றன. இதற்கு 6 அறிவு தேவையில்லை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கட்டும், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும்.
இந்த 7th டே ஈடன் பள்ளியானது ஆள்போல் தலைத்த அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகம் அத்துணை பேரும் சிந்திக்க வேண்டும். மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தே தீரும். இத்துணை மணி நேரம் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும் நன்றி. வணக்கம்.